டேஸ்டியாக ஹோட்டல் ஸ்டைலில் மட்டர் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 கிளாஸ் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிற டைமில் கட் பண்ண பன்னீரை ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 15 மினிட்ஸ் தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1 கப் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் மட்டர் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி நிறையா ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.